ஒரு வீரனுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கிற செய்தி கேட்ட உடனே எனக்கு என்னோடய பர்சனலாக என்னுடைய உறவுகளில் நடந்த நிகழ்வுகள் ஞாபகத்துக்கு வந்தது. பாபர் மசூதி இடிப்பு நிகழ்வு நடைபெறுகிறது. அப்போ அந்த இடத்துலையும் நான் கேட்குறேன், உனக்கு என்னடா மனநிலை இருந்தது அப்படின்னா, துப்பாக்கி சத்தம் மட்டும் கேட்கும், சுட்டது யாருன்னு தெரியாது. ஒரு காவலரை வந்து ஒருத்தரை அடிச்சுக்கிறாரு. அவர் நாம் தமிழர்னு சொல்லி அதை பிரச்சனையெல்லாம் பண்ணாங்க. அந்த டைமில் 2 பைப்பை எடுத்துகிட்டு வந்து வேகமாக எல்லாரையும் அடித்து அதில் தான் வெற்றிமாறனை கீழே தள்ளி விட்டது. உடல்ல நிகழ்ச்சி நிரலில் ஒரு சின்ன மாற்றம் தான். வழக்கமாக மற்ற இசை வெளியீட்டு விழாவாக இருந்தால் திரைப்படத்துறையை சார்ந்த அதில் யார் சீனியராக இருக்காங்களோ, யார் பாப்புலராக இருக்காங்களோ அவங்கள கடைசியாக பேச வைக்கிறது வழக்கம். அது எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு ப்ரைவேட் ஆல்பமாக இருந்தாலும் அதுக்குள்ளே வந்து ஒரு சிஆர்பிஎஃப் பற்றி ஒரு வாழ்வியல் சொல்லப்பட்டிருக்கு. அதை இயக்கியிருக்கவரும் ஒரு சிஆர்பிஎஃப்பை சேர்ந்தவர். அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஐஜி அவர்கள் டிஐஜி இன்றைக்கி இருக்கிறதுனால நான் தான் கொஞ்சம் அவர்கிட்ட சில கேள்விகளை முன்வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அதை மாற்றினேன். ஏன்னா அவர் சார் வந்து வெளியில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, போகணுன்னாங்க. அதனால் கொஞ்சம் மாற்றிருக்கு, ஷெட்யூல் மாற்றிருக்கு. யாரும் குழப்பமாயிடாதீங்க. முதல்ல இந்த நிகழ்ச்சி தாமதமானதுக்கு நான் ஒரு காரணம். அதுக்கு நான் உங்கள்கிட்ட என்னுடைய வருத்தத்தை மன்னிப்பை கேட்டுக்கிறேன். காரணம், நான் திருவள்ளூரில் ஷூட்டிங்கில் இருந்து நேரடியாக வந்துட்டேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருவது வரைக்கும் என்ன நிகழ்ச்சின்னு எனக்கு தெரியாது. வழக்கம் போல் நான் இங்கே வந்த உடனே ஃபரூக்கை கூப்பிட்டு முதல்ல என்ன ஃபங்க்ஷன் சொல்லுங்கள், உள்ளே கூப்பிட்டு போய் சொல்லுங்கள், போனால் தான் தெரியுன்னு. ஃபரூக் எனக்கு தெரியும் ரொம்ப நாளாக. அதான் ஃபரூக் சொன்னார், இல்லை இது மாதிரி ஒரு மியூசிக் ஆல்பம் ஒன்று பண்ணுறோம், கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம், அதோட ஃபஸ்ட்டு வீடியோவும் பண்ணுறோம் அப்படின்னாரு. சரி ஓகேன்னு வந்து பார்த்தா, நான் சரி ஏதாவது பாப்புலராக ஏதாவது சாங் அது இதுன்னு மாடர்னாக இருக்கும், பாப் சாங்கு அல்லது ஒரு நேட்டிவிட்டியாக இருக்கும்னு பார்த்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஒரு சிஆர்பி ஒரு வீரனுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கிற செய்தி கேட்ட உடனே எனக்கு என்னோடய பர்சனலாக என்னுடைய உறவுகளில் நடந்த நிகழ்வுகள் ஞாபகத்துக்கு வந்தது. அதனால தான் இந்த ஷெட்யூலை சின்னதாக சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக மிலிட்ரி எல்லாருக்கும் தெரியும், சிஆர்பிஎஃப் வந்து அதை விட கூடுதலானது அப்படின்றதை நான் உணர்ந்திருக்கேன். நான் எங்கெல்லாம் கலவர பகுதிகள் எங்கே அதிகமாக இருக்கோ, எங்கே பதட்டமான சூழல் இருக்கோ, அங்கெல்லாம் போய் முதல் ஆளாக தைரியமாக மக்களை பாதுகாக்க, அங்கே அமைதியை நிலைநாட்டுவதற்கு சிஆர்பிஎஃப் பயன்படும் அப்படின்றது நான் அறிந்தது. என்னுடைய சொந்த தாய் மாமனுடைய பையன், உங்கள் பிரச்சனையெல்லாம் அப்புறம் வச்சுக்கங்க, அவன் வந்து போலீஸ் வேலைக்கு சேரணும்னு சொல்லிட்டு, அவருக்கு ஒரு சின்ன கதை இருக்குது. அவனுக்கு போலீஸ் வேலைக்கு தான் போகணும்னு சின்ன வயசுலேருந்து ஆசையிலேருந்து போலீஸ் ட்ரைனிங் பண்ணான். அவனுக்கு வந்து இந்த கண் பார்வை வந்து ஒரு ஐசைட் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். நம்ம வழக்கு தமிழில் சொல்லுவோம் இல்லையா, மாறுகண்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்ததுனால என்னுடைய தாய்மாமன் பையன், நான் அவனும் ஒரே ஏஜ், ஒன்றாவே வளர்ந்தோம். நான் காலேஜ் போய்ட்டு அவன் வந்து அந்த பக்கம் போலீஸ் ட்ரைனிங் போகணுன்னு போனான். அவனை போலீஸில், தமிழ்நாடு போலீஸில் எடுத்துக்கலை. அது காரணம் இந்த ஐசைட் ப்ராப்ளம். ஆனால் அவனுக்கு போலீஸ் வேலை கிடைக்கல அப்படின்றதில் ஒரு மிகப்பெரிய வருத்தத்தில், எப்படியாவது நான் அந்த காக்கி ட்ரெஸ்ஸை போட்டணும்னு போராடி பார்த்து முடியலைன்ன உடனே, அந்த டைமில் சிஆர்பிஎஃப்க்கு ஆள் எடுக்கிறாங்கன்ற செய்தி வந்த உடனே அங்கே போய் சேர்ந்து யாருக்கிட்டையும் சொல்லாமல் சிஆர்பிஎஃப்பில் போய் சேர்ந்துட்டான். சேர்ந்துட்டு நான் வந்து, நீ என்ன லோக்கல் போலீஸில் தானே நீ என்னை எடுக்க மாட்டேன், நான் போய் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே பாதுகாப்பாக இருக்கிற இடத்துல போய் நான் போய் உட்காந்துக்கிறேன்னு உட்காந்துட்டேன். செலக்ட் ஆகிட்டான். இப்போ அவனுக்கு வந்து என்னுடைய சொந்த தாய்மாமன் பையன், இன்னொரு சின்ன எங்கள் மாமா முறை தான், திருமணம் உறவு செய்து கொள்ளக்கூடிய முறை தான். அதில் என்னுடைய தங்கச்சி, எனக்கு தங்க முறை வேணும், அவனுக்கு திருமணம் செய்வதற்காக பேசி வச்சுருந்தோம். என்னுடைய சித்தப்பா வந்து ரயில்வேல இன்ஸ்பெக்டராக இருந்தவர். அவர் அந்த வேலையை எழுதி கொடுத்துட்டு விஆர்எஸ் வாங்கிட்டு வேற ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணார், சின்ன வயசுலேருந்து இந்த பையனுக்கு இந்த பொண்ணை கொடுக்கலான்ற மாதிரி உறவுகளில் பேசி வச்சுருந்தாங்க இல்லையா. பேசி வச்சுருந்ததில் இவன் சிஆர்பிஎஃப் வேலைக்கு யார்கிட்டையும் சொல்லாமல் போய் சேர்ந்துட்டான உடனே அவர் எங்கள் சித்தப்பா என்ன பண்ணிட்டார், அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டார். அப்போ நாங்கள்லாம் போய் வீட்டில் உட்காந்து போய் பேசினா, இல்லை சிஆர்பிஎஃப் பற்றி உங்களுக்கு தெரியாது, அங்கே உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது, எப்போ வருவான் எப்போ போவான்னு தெரியாது, இருப்பானா இல்லையான்னு கூட செய்தி கூட
கேட்டுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விடாப்பிடியாக இருந்துட்டார். சின்ன வயசுலேருந்து தான் நம்ம இவங்களோட தான், இவர் தான் கணவர், இவர் தான் மனைவி, அந்த ஒரு ஆசை உறவுகளில் வளர்த்துருப்பாங்க இல்லையா, அதை தாண்டி இப்போ அவனுக்கு ஒரு முக்கியமான சூழல் வந்தது. எந்த முடிவை எடுக்கிறது, வேலையை விட்டுட்டு வா பொண்ணு தர்றேன்னு சொல்கிறார். இப்போ அவன் என்ன முடிவு எடுக்க போகிறான் அப்படின்னா, அவன் எனக்கு வேலை தான் வேணும், பொண்ணு வேணான்ட்டான். கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களாக மனசுக்குள்ளே ஆசையை வளர்த்துருந்தவன், இல்லை எனக்கு அந்த வேலை தான் வேணும்ன்ட்டு உறுதியாக போய் அந்த வேலையிலே இருந்துட்டான். அந்த பொண்ணுக்கு வேறு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து, என் தங்கச்சி தான் எனக்கு, வேறு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் செஞ்சாச்சு. இப்போ இவன் போய் வேலைக்கு செஞ்சுட்டான். நான் கேட்டேன், நான் அந்த வயசில் நல்லா பேசிப்போம்ல, ஆள் மனதில் என்ன இருக்குன்னு நம்மக்கிட்ட தானே சொல்லுவாங்க. சொல்லும்போது, இல்லை மாப்பிள்ளை அது பரவாயில்ல, நான் அந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் பரவாயில்ல, என்னன்னா அது வேலையை விட்டுட்டு வர சொன்னது எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு. அப்போ அந்த காலகட்டத்தில் தான் தொடர்ச்சியாக ஏதாவது தகவல் சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்போது செல்ஃபோன்லாம் வரல. அப்போது 89, 90 தொடங்கினது இந்த நான் சொல்கிற சம்பவம். இப்போ 92 பாபர் மசூதி இடிப்பு நிகழ்வு நடைபெறுகிறது. அந்த பாபர் மசூதி இடிப்பு நிகழ்வில் அன்றைய காலகட்டத்தில் இருந்த பிஜேபி தலைவர்கள், அந்த ரத யாத்திரை நடத்தின தலைவர்கள் எல்லாம் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஹவுஸ் அரெஸ்ட்டில் யார் பாதுகாப்புன்னா இவன் பாதுகாப்பு. அப்போ அத்வானி போன்ற தலைவர்கள், கூட இருந்த தலைவர்கள்லாம் வீட்டு காவலில் வச்சுருக்கும்போது வீட்டுக்கு வெளியில் பாதுகாப்பு. ஃபோன் பண்ணும்போது சொல்லுவான் இந்த மாதிரி. அப்போது அவன் உளவியலாக எவ்வளோ சிக்கல்கள் இருக்குப்பார். அவன் ஒரு இஸ்லாமிய பின்புலத்தை சேர்ந்தவன். ஒரு மசூதி இடிக்கப்பட்டிருக்கு. அந்த மசூதி இடிக்கப்பட்டதற்கு காரணகர்த்தாவாக சொல்லப்படுகிற அந்த தலைவர்கள் வீட்டு காவலில் வச்சுருக்காங்க. இது வெளியில், ஆனால் அவங்க உயிரை பாதுகாக்கணும். அப்போ அந்த இடத்துலையும் நான் கேட்குறேன், உனக்கு என்னடா மனநிலை இருந்தது அப்படின்னா, இல்லை இந்த இடத்துல நான் என்னன்றதை பார்க்க மாட்டேன், எனக்கு நான் எடுத்திருக்கிற வேலை தான் முக்கியம், அதுதான் எனக்கு. அதாவது அவங்க கையில் அவங்க என்ன நிகழ்வுகளை வேணாலும் செஞ்சுருக்க முடியும். ஆனால் அவ்வளோ பெரிய ஆயுதத்தை கையில் வச்சுக்கிட்டு அவங்க தன்னோட எடுத்துக்கிட்ட வேலைக்கு, அந்த வேலைக்கு சேரும்போது எடுத்துக்கிட்ட உறுதிமொழிக்கு உண்மையாக கடைசி வரைக்கும் இருக்கிறதுன்னு இருக்குல்ல, அந்த உறுதியை நான் அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது. அதுக்கு பின்னால் அடிக்கடி கேட்பேன், நான் நாகாலாந்து போயிருக்கேம்மா, மணிப்பூர் போயிருக்கேம்மா, மிசோரம் போயிருக்கேம்மா, இப்படி எப்போ கேட்டாலும் இங்கேருந்து அங்கே போனால் இப்படி திடீர்னு ஒரு ஃபோன் அடிப்பான். ஃபோன் அடித்தா எங்கடா இருக்கேன்னா, பஞ்சாபில் ஒரு கலவரம், அங்கே இருக்கேன் அப்படிமா. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். மொழி வேறு மொழிகளை கற்றுக்கிட்டான். அதில் ரொம்ப குறிப்பாக அவன் சொல்கிறது என்னென்னா, இப்போ இந்த நாகாலாந்து மணிப்பூர், நான் அதுக்காக தான் முன்னாடி பேசணும், ஏன்னா அதில் இருக்கிற விஷயங்கள் அவர் ஐஜி கொஞ்சம் தெளிவாக சொல்லுவாங்க அப்படின்றதுக்காக. ஏன்னா இதெல்லாம் நான் கேள்விப்பட்ட செய்தி தான். அப்போ அங்கே நாகாலாந்துலலாம், அப்போ நாகாலாந்து மிசோராம்லலாம் மலைக்கு கீழேருந்து மலைக்கு மேலே போகும்போது இவங்களுக்கே, அதாவது கீழேருந்து கிளம்பிட்டாங்கன்னு மேலே சொல்லுவாங்களாம். மலைக்கு மேலே வர்றதுக்கு மேலே சேர்ந்தால் தான் உத்தரவாதம், ஆனால் இடையில எது வேணாலும் நடக்கலாம், சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு உயிருக்கே உத்தரவாதம் இருக்காது. அப்போ இரவு நேரத்தில் காவல் அது மாதிரி கீழேருந்து வரும்போது 2 பேர் பாதுகாப்பாக இருப்பாங்க, மேலேருந்து போகும்போது வண்டி பாதுகாப்பாக இருக்கணும், இல்லைன்னு சொன்னால் எப்போ வேணாலும் தாக்குதல் நடக்கலான்னு. அப்போ பகல் நேரத்தில் டென்ட்டில் படுத்துருப்போம். திடீர்னு பார்த்தா எங்கேருந்தோ ஒரு மலை உச்சியிலேருந்து இந்த போராளி குழுக்கள் ஷூட் பண்ணுவாங்க, தடன்னு எந்திரிச்சு ஓடணும் இப்படின்னா, அதாவது சினிமா காட்சிகளை போல் ஒன்றொன்றும் சொல்லிக்கிட்டே இருப்போம். இரவு நேரத்தில் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நாகாலாந்துலலாம் மணிப்பூர்லாம் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொன்னால் அவங்களுக்குள்ளே சில சப்தங்களையும் சில விசில் இதெல்லாம் அடையாளமாக வச்சுருப்போம். ஏன்னா யார் இருக்கான்னு தெரியாது. ஒரு காவலருக்கும் இன்னொரு காவலருக்கும் தூரம் இருக்கும் பாதுகாப்பில். அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிற பாஷை, அந்த சம்பாஷணை இருக்கு இல்லையா, அது சரியாக சேரலைன்னு சொன்னால் இருட்டில் துப்பாக்கி சத்தம் மட்டும் கேட்கும், சுட்டது யாருன்னு தெரியாது. சிஆர்பிஎஃப் வீரனா இல்லை ஆப்போசிட்டில் இருக்கவனான்னு தெரியாது. காலையில் தான் தெரியும். திடீர்னு குளிச்சுட்ருப்போம், தண்ணி தொட்டி விழுந்து அதில் இறந்து போயிருக்காங்க இப்படின்னு ஒவ்வொரு அதிர்ச்சி தகவல்களாகவே நான் கேட்டிருக்கேன். நான் திரைப்படங்களுக்கு போவாங்க வீரர்கள், சிஆர்பிஎஃப் வீரர்கள் திரைப்படங்களுக்கு போகும்போது அப்படி யாராவது ஒரு 4 பேர் படம் பார்க்கணுன்னா தியேட்டர்களில் ரொம்ப குறைவாக தானே இருக்கும். அந்த மலையில் 4 பேர் உள்ளே இருந்தால் ஒரு ஆள் தியேட்டருக்கு வெளியே பாதுகாப்புங்க நாங்கள் நிற்போம். நண்பர்களே வீரர்களே 4 பேர் உள்ளே இருந்தால் வெளியே ஒரு ஆள் பாதுகாப்புக்கு நின்றுட்டு
அவங்க வந்ததுக்கப்புறம் அடுத்து இவர் வேறு ஒரு டீமோடு போகும்போது இன்னொருத்தர் பாதுகாப்புக்கு இருப்பாங்க. ஏன்னா இந்த சிஆர்பிஎஃப் வீரர்கள் எப்பொழுதுமே குறிவைக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க போராளி குழுக்கள்னால அப்படின்ற இந்த தகவல்களை எல்லாம் கேட்கும்போது இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேடா அப்படின்றத எனக்கு தோணுச்சு. அதில் அவனுக்கே பர்சனலாக அடுத்து ஒரு நிகழ்வு என்ன நிகழ்வுன்னா, வேறு ஒரு இடத்துல திருமணம் செஞ்சாச்சு. இப்போ அதுவும் என்னுடைய உறவுக்கார பொண்ணு தான், என்னுடைய அக்கா பொண்ணு தான் திருமணம் செய்கிறான். இப்போ இந்த இந்த பாடல் காட்சியோடு ஒத்து போனதுனால தான் இவ்வளவு நினைவு எனக்கு டக்குன்னு வந்துருச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு வர்றது வரைக்கும் எனக்கு எதுவுமே இல்லை. வந்ததுக்கப்புறம் அவனுக்கு முதல் குழந்தை பிறக்குது. ஆனால் முதல் குழந்தை பிறந்து இறந்துடுது. பிறந்த உடனே இங்கே இறந்துடுது மதுரையில். இப்போ போல் இந்த பாடல் காட்சியை காட்டுறது போல் வீடியோ கால் இல்லை, செல்ஃபோன் கிடையாது, பார்க்குறதுக்கெல்லாம் அப்போ வாய்ப்பு இல்லை. 92 93 காலகட்டத்திலலாம் எதுவுமே இல்லை இல்லையா. அப்போ லீவு அப்ளை பண்ணால் லீவு கொடுக்கல அப்படின்றது தான் அவனுடைய முக்கியமான குற்றச்சாட்டு. அங்கேருந்து தொடங்குது. லீவு கேட்குற அவன் என்ன சொல்கிறான், எனக்கு இன்னும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அது இறந்துருச்சு, அதுக்கு ஒரு ப்ராசஸ் அவங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த ப்ராசஸில் லீவு கிடைக்கல. நான் அவன் அந்த லீவு அந்த ப்ராசஸ் முடிஞ்சு வந்து பார்க்கும்போது அது வரைக்கும் குழந்தைய வச்சுருக்க முடியாது இல்லையா, அதை அடக்கம் பண்ணிடுச்சு. அப்போது இப்போ அந்த இடத்துல நின்று சொல்கிறான், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. இவ்வளோ நான் போராடி இந்த வேலையை நான் நேசித்து நான் கூட இருந்து கடைசியில் என்னுடைய இப்போ குழந்தை இறந்தது கூட எனக்கு லீவு கிடைக்கல. அது என்ன காரணன்றது தெரியலை, அதில் தாமதமானதுண்டு. அதற்கு பின்னாடி அவன் சிஆர்பிஎஃப் வேலை வேணான்றது அது ஒரு ப்ராசஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். அது எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பிஆர்சியில் மதுரையில் பாண்டியன் ரோட்வேஸ் இருக்கு இல்லையா, அது கார்பரேஷனில் அங்கே வேலைக்கு சேர்ந்து இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போது இந்த பாடல் காட்சியை பார்த்த உடனே எனக்கு நினைவுக்கு வந்தது இந்த கதைகள் எல்லாமே. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைகள். இவ்வளவு கடினமான ஒரு உழைப்பு, இவ்வளவு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வேலை செய்யக்கூடியவர்களை தான் நம்ம சினிமாவில் அதிகமாக இராணுவ வீரர்களை காவல்துறை மட்டும்தான் பார்த்துருப்போம். சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப்லாம் பற்றி நம்ம பார்க்குறதில்ல, யாரும் அதை சொல்கிறதும் இல்லை, அதை பற்றி தெரியவும் தெரியாது. ஆனால் இவர்களுக்கு எல்லாத்தையும் விட எல்லா இடத்துலையும் ரொம்ப கிரிட்டிக்கலான இடத்துல பூரா சிஆர்பிஎஃப் வீரர்கள் இருக்கிறாங்கன்றது மட்டும் மறுக்க முடியாத உண்மையாக நான் உணர்கிறேன். அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தர் இந்த வீடியோவை எடுத்து இந்த பாடலை எடுத்ததற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அப்படி ஒரு நிகழ்வுக்கு பெருந்தன்மையோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட டிஐஜி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போது நான் இந்த துறை பற்றி எனக்கு தெரிந்த விஷயங்களை சொன்னேன். இதில் இருக்கிற முழுமையான விஷயங்களை, ஏன்னா இதை வெறும் இசை வெளியீட்டு விழாவை கடந்து போயிடாமல், ஒரு ஆல்பம் ரிலீஸாக கடந்து போயிடாமல், இதன் மூலமாக சமூகத்துக்கு என்ன நன்மை ஏற்பட போகிறது, அல்ல இந்த துறை எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை பாதுகாக்கிறாங்க. ஏன்னா நமக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம வேறு ஒன்று வச்சுருப்போம். இந்த நாடு பல்வேறு மக்கள்களால் இயங்கிக்கிட்டு இருக்கு. நமக்கு ரொம்ப பரிச்சயமானது இப்போ கையில் இருக்கிற செல்ஃபோனு, யூடியூப்பு, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற அரசியல், டெய்லி நடக்கிற டிபேட்டு, இதுக்குள்ளேயே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருது. இதை தாண்டி ஒன்று இருக்குது. நம்ம இந்த இடத்துல உட்காந்து நிம்மதியாக பேசிக்கிட்டு இருக்கோம்னா யாரோ அங்கே தங்களோட உயிரை கொடுத்து பாதுகாக்கிறனால தான் நம்ம இங்கே உட்காந்துருப்போம். அது வெளியே நிற்கிற காவல்துறையாக இருக்கலாம், அல்லது எல்லை பாதுகாப்பு படையாக இருக்கலாம், யாரோவாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. இந்த நிகழ்ச்சியை அதுக்கு பயன்படுத்தணுன்றது எனக்கு தோணுனது. அதை நான் பயன்படுத்திக்கிட்டு மரியாதைக்குரிய அருண்குமார் டிஐஜி அவர்கள் இதற்கு சரியான பதில் தந்து அது சரியான முறையில் இந்த செய்தியை கொண்டு போய் உங்கள் மூலமாக மக்களிடம் சேர்க்கணும்னு சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ரொம்ப குறுகிய காலத்தோடு நம்ம அமீரனை பேசி முடிக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்தது. என்னோட விருப்பத்துக்காகவும் நிறுவனத்தோட விருப்பத்திற்காகவும் அமீரண்ணன் மீண்டும் மேடை ஏறணும். இது இன்னொரு டைமென்ஷனில் இல்லை வேறு என்ன சொல்ல வரணும்னு அண்ணா நீங்கள் வாங்கினே ஒரு ஃபியூ மினிட்ஸ் பேசிட்டு போங்க, சில வார்த்தைகள். இவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். அதாவது ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இருப்பது போல காவல்துறை, இராணுவம், சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், இன்னும் என்னெல்லாம் அதிகாரத்திற்கு கட்டுப்பட்ட காவலர்கள் இருக்கிறார்களோ
அதிகாரம் என்பது ஒற்றை புள்ளியில் தொடங்குது ஒவ்வொரு நாட்டுக்கும். அந்த உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டின் முதன்மை அமைச்சருக்கு கீழே எல்லாமே வருது. அதனால் என்னுடைய பார்வையில் நான் அந்த பாடலை பார்த்த உடனேயே எனக்கு தோணுனதை, ஒரு அதிகாரி இங்கே இருக்கிற காரணத்தினால அவரோட விளக்கத்தை அவர் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் முதல்ல அதை தொடங்கினேன். அவரிடம் நான் ரொம்ப எதிர்பார்த்திருந்தது, அவர் நேரடியாக பதில் சொல்லலை, ஆனால் அது பதில் சொன்னாருன்னு நான் நினைக்கிறேன், அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நிறைய மாறி இருக்குது அப்படின்னு. ஏன்னா அந்த அந்த குழந்தை இறந்ததுக்கு லீவு கொடுக்கல அப்படின்றது தான் அதில் இருக்கிற மிகப்பெரிய, நான் சொன்ன அந்த கதையோட முக்கிய புள்ளியே அதுதான். ஆனால் அதை சொல்லலை, இப்போ நிறைய பண்ணியிருக்கோன்னு சொன்னார். இது என்னுடைய பார்வையில். இது நாணயத்தோட ஒரு பக்கம். மறுபக்கத்தை தான் மீரா கதவன் புள்ளி வச்சார். மகிழ்நன் வந்து விரிவாக அதை சொல்லிட்டு போயிட்டார். அதிகாரம் மிக வலிமையானது தான், ஆனால் அது யார் கையில் இருக்குது அப்படின்றது. உண்மையிலேயே வந்து இங்கே யார் அப்படின்னா, கட்சிகளாக பிரிந்திருக்கிறவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கும் மாமன் மச்சான் தான். ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் தான் எதிர் கட்சியில் இருக்கும். ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் தான் காவலர்களாக இருக்காங்க, இங்கே ஒடுக்கப்படுறவங்களாகவும் இருக்காங்க. துப்பாக்கி ஆயுதம் ஏந்திய காவலர்களாக நிற்கிறாங்க, இங்கே ஒடுக்கப்படுறவங்களாக இருக்காங்க. நான் இந்த கேள்வியை பலமுறை கேட்டிருக்கிறேன். இது அது குறித்த ஒரு நிகழ்வாக இருந்திருந்தால் நிச்சயமாக நான் நிறைய பேசியிருப்பேன். நான் அதை எங்கே நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னால், இந்த காவிரி போராட்டத்துக்காக நாங்கள் வந்து கடந்த ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஐபிஎல் நடந்தது. அதை போய் தடுத்து நிறுத்துறதுக்காக ஒரு போராட்டத்துக்கு போயிருந்தோம். நான் தமிழர் கலை இலக்கிய பேரவை சார்பாக இருந்தோம். அதில் எல்லோரும் இருந்தோம். நான் இருந்தேன், அண்ணன் சீமான் இருந்தாங்க, பாரதி ராஜா சொன்னாங்க, வெற்றிமாறன் இருந்தாங்க. எல்லாருமே நாங்கள் அந்த போராட்டத்தில் போய்கிட்டு இருக்கும் பொழுது, காவலர்கள் எப்படி இருக்காங்க, இந்த அவர் சொன்னது மாதிரி புள்ளி புள்ளியாக வச்ச ட்ரெஸ்ஸு போட்டவங்களும் காக்கி ட்ரெஸ்ஸு போட்டவங்களும் யாருக்கு கட்டுப்பட்டு வேலை செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிக்கு கட்டுப்பட்டு வேலை செய்கிறாங்க. அப்போது அந்த போராட்டத்தில் போய்கிட்டு இருக்கும் பொழுது உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு அந்த நிகழ்வு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், பத்திரிகையாளர்களுக்கு. மயிலனுக்கு நல்ல நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு காவலரை வந்து ஒருத்தரை அடிச்சுக்கிறாரு. அவர் நாம் தமிழர்னு சொல்லி அதை பிரச்சனையெல்லாம் பண்ணாங்க அந்த டைமில். அப்போ புதுசாக வேலைக்கு சேர்ந்தது போல் இருக்கிறார். ஒரு குறைந்த வயசு, ஒரு 25லேருந்து 26 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு காவலர் ஒருத்தர். அவர் என்ன செய்கிறாரு, அவர் அதிகாரி சொல்லிட்டார், அவரோட ஆஃபீஸர் ஒருத்தர் சொல்கிறார், நான் நின்றுட்டுருக்கேன் எல்லோரும் அடித்து வரட்டேன் எல்லாரும் அப்படின்ன உடனேயே வெறி கொண்டு 2 பைப்பை எடுக்கிறார். 2 பைப்பை எடுத்துகிட்டு வந்து வேகமாக எல்லாரையும் அடித்து அதில் தான் வெற்றிமாறனை கீழே தள்ளி விட்டது. அந்த நிகழ்வில் நடந்தது தான் அது. நான் பக்கத்தில் தான் இருக்கேன். நான் வெற்றிமாறனை அடிக்கிறாங்கன்னா இப்போ நாங்கள் வேகமாக ஓடி போய் பார்த்தா அப்போ அவர் அடிக்கலை, வேறு யாரையும் அடிக்கிறார். அந்த காவலர்கிட்ட நான் அவரை நிறுத்தி கேட்டேன், இவ்வளோ வெறி உனக்கு எதுக்குன்னு கேட்டேன். இவ்வளோ வெறி எங்கேருந்து வருது? இந்த காவிரி நீர் போராட்டம் நடத்தணும் பார்த்தீங்களா? இப்போ நமக்கு காவிரி நீர் நேரடியாக சென்னைக்கு வந்து நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அது விவசாயத்துக்கு தேவை, இந்த நாட்டுக்கான இந்த மாநிலத்துக்கான விவசாயத்துக்கு தேவை. அந்த விவசாய குடும்பத்திலிருந்து வந்த ஒருத்தன் தான் அந்த 2 பைப்பை தூக்கிட்டு ஓடி வந்த ஒருத்தன். அவன் யாருக்காக இந்த போராட்டம் நடக்குது, நம்ம யாருக்காக வேலை செய்கிறோன்னு தெரியாமலே இருக்கிறது தான் அரசியல். அதான் நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை தான் மகிழ்நன் தெளிவாக சொன்னார். அதில் சர்வதேச அரசியலையும் ரொம்ப அழகாக சுருக்கமாக, ஒரு ஆயுதங்கள் விற்பனைக்கு எப்படி இருக்குமோ அதுக்கு அவட டெஸ்ட்டு தான், குரங்கு டெஸ்ட்டு பண்ணுறது மாதிரி, இந்த மருந்து கொடுத்தா சரியாகுமா, இந்த மருந்து கொடுத்தா சரியாகுமான்னு எந்தெந்த பொருள் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு தான் பாலஸ்தீன்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதனால் 2 பக்கத்தையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த இசை நிகழ்ச்சியில் நடந்திருக்கு அப்படின்றத நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் ஏற்றுக்கிறேன். நான் ஏன்னா விவாதம் இல்லாத எந்த ஒரு விஷயமும் தீர்வை நோக்கி நகராது. அதனால் இந்த விவாதம் அவசியமானதாக பார்க்குறேன். மற்றபடி இந்த ஆல்பத்தை பொறுத்த மட்டும் நான் ரசித்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, எனக்கு நான் ரசிச்சிருக்கேன், அது இவங்க தானான்னு எனக்கு தெரியாது. இந்த என்ன வேணும் உனக்கு பாடலை அந்த குரலுக்கு நான் ரசிகன். ஆமாம், அந்த குரலுக்கு நான் ரசிகன். அதை பாடினவங்க இங்கே தான் இருக்காங்கன்ற போது எனக்கு சந்தோஷம். அவங்கள பற்றி பேசாமல் விட்டோமே, நம்ம வந்த உடனே வண்டியை வேறு பக்கம் திருப்பிட்டோமேன்னு. அதே மாதிரி 5 வண்ண பூவைக்கும் நான் ரசிகன்.
அதை எழுதின கையும் இங்கே தான் இருக்குது. அதனால் இவ்வளவு பெரிய, அதாவது இதில் என்ன ரொம்ப முக்கியமானதுன்னா, ரெண்டுமே வந்து மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தில் மிகப்பெரிய இயக்குனரால் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த பாடலில் வேலை செஞ்சவங்க இந்த சின்ன ஆல்பத்துக்குள்ளேயும் இருக்கீங்க அப்படின்றது இருக்கு இல்லையா, உங்களை நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், மதிக்கிறேன், நன்றி. அப்புறம் அதில் நடிச்சிருந்த, இந்த ஆல்பத்துக்குள்ளே நடிச்சிருந்த இசையமைச்சிருந்தவர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார், வாழ்த்துக்கள். இந்த நடிச்சிருந்தவர் உண்மையிலே வந்து அவருக்கு உண்மையிலே குழந்தை பிறந்தா என்ன ரியாக்ஷன் இருக்குமோ அந்த ரியாக்ஷன் கொடுத்துருந்தார். உட்காருங்க உட்காருங்க. அவங்களும் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. எல்லாருமே உங்களுடைய அது நடிப்பு அப்படின்றத பார்த்துட்டு ஒரு வாழ்வியல்ன்ற பார்வை எல்லாருக்குமே உட்காருங்க தோணிருச்சு. அதனால தான் எல்லாருமே இதை பற்றி ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் இந்த ஆல்பம்லாம் இப்போ வருது. ஒரு காலத்தில் வந்து ஏஆர் ரஹ்மானுடைய இசை இருந்தால் 4 கோடிக்கு ஆடியோ விற்கும், அப்படி இப்படிலாம் இருந்த காலகட்டங்கள்லாம் போய் ஆடியோலாம் இப்போ விற்கிறதே இல்லை. சிடி கிடையாது, ஒன்றும் கிடையாது. மொத்தமாக ஒரு காரில் ஏறி உட்காந்து பென்ட்ரைவை போட்டு விட்டா அது பாடுது 200 பாட்டு. அதனால் அப்புறம் நம்ம ரிலீஸுன்னு சொல்கிறோம். அப்போல்லாம் வந்து சிடி எப்போ ரிலீஸ் ஆகும்னு கேட்பாங்க. நான்லாம் ராம் எடுத்துகிட்டு இருக்கும்போது எப்போ ஆடியோ ரிலீஸ் பண்ணி எனக்கு 2 டிவிடி கொடுங்கம்மா. இப்போ ஃபங்க்ஷன் இங்கே நடந்துக்கிட்டு இருக்காங்க, வீட்டில் டவுன்லோட் பண்ணிடலாம், முடிஞ்சு போகுது. நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அங்கே போயிடுது. அதனால் எல்லாம் மாறிடுச்சு, வியாபாரத்து தன்மையெல்லாம் மாறிடுச்சு. அதில் மீரா கதிரவன் சொன்னார், ஃபரூக் வந்து பொருள் ஈட்டணும் அப்படின்னு. எனக்கு அதிலலாம் நம்பிக்கையே இல்லை. பொருள் ஈட்டுறவன் இந்த வேலை செய்யவே முடியாது. பொருளை தேடி போகிறவன் இந்த மேடை கிடையாது, இந்த ஆல்பம் எடுக்கவே முடியாது. அதுக்கு வேறு ஆல்பம் இருக்குது. ரொம்ப நேர்மையாக இருக்கார். அதனால் நீங்கள் எப்படியாவது பொருள் ஈட்டுங்க. அறமாக இருக்கீங்க அப்படின்னா, நெருப்போட எதிரி எது அப்படின்னா நீர். அப்படி தானே இருக்க முடியும். நெருப்புக்கு எதிரி யார்? நீர் வந்து நெருப்பு அணைச்சிடும். அது மாதிரி நேர்மையோட வந்து எதிர் திசையில் இருக்குது பணம். அறத்துக்கு எதிர் திசையில் இருக்குது பணம். அது சேரவே சேராது, ஒரு நாளும் உங்கள் கைக்கு வந்து சேராது. நல்லவன் வாழ்வான் அப்படின்றது வார்த்தை தானே தவிர அது வாழ்க்கையாக ஒரு நாளும் இருக்கவே முடியாது. அதுதான் இன்றைய உலகம். அதை நம்ம விளங்கிக்கணும். ஃபரூக் ஏதோ ஒரு ஆசைக்கு அதை எடுத்திருக்காரு. இது எப்படி பொருள் ஈட்டும்? பொருளை ஈட்டுவதாக இருந்தால் அவர் வேறு செய்யணும், வேறு பாடலை இயக்கலாம், வேறு அதுக்குன்னு ஒன்று இருக்குது. அவர் சொன்னது, கார்த்திகை நேத்தா சொன்னது மாதிரி அந்த சதைகளை பற்றிய அது இதுன்னு இருக்கு இல்லையா, அப்படி தான் வர முடியும். அதனால் ஃபரூக் பொருள் ஈட்டுவதற்காக வந்திருக்காருன்னு நான் நம்பலை. ஈட்ட முடியும்னு அவருக்கு யாராவது ஆசை வார்த்தை காமிச்சிருந்தா அவர் இங்கேருந்து மாறிக்கிறணும் அப்படின்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அது சினிமாவுக்கு அதுக்கு ரொம்ப தூரம். சினிமாவிலே இங்கே நாங்கள் கேட்டகரி பிரித்து வச்சுருக்கோம். இது ஆர்ட் ஃபிலிம், இது கமர்ஷியல் ஃபிலிம், இது வந்து கண்டென்ட் டைரக்டர், அவர் கமர்ஷியல் டைரக்டரு, இது ஆர்டிஸ்டிக் ஃபிலிம், எல்லாத்துக்கும் கேட்டகரி பிரிச்சுருக்கும். அப்போ அந்த கேட்டகரிக்குள்ளே வரும் பொழுது இது முழுக்க முழுக்க வியாபார சந்தையாக இருக்கிற ஒரு இடம். அதில் வந்து இது போன்ற ஒரு பாடலை, இது போல் நேர்மையான விஷயங்களை சொன்னால் எங்கேயாவது ஒன்று எப்போவாது நடக்கலாம், அத்திப்பூத்தா அது போல். அதை நம்ம பொது விதியாக எடுத்துக்கிட்டு வர முடியாது. பொது விதின்னா வேறு தான், அது பணம் ஈட்டுவதற்குன்னு. அதனால் நீங்கள் பணம் ஈட்டுவதற்காக வந்தீங்கன்னு நான் நம்பல. ஆனால் அதுக்காக உங்கள் கம்பெனி இப்படி நின்றணும்னு நான் சொல்ல வரல. உங்கள் கம்பெனி மேலும் மேலும் வரணும், நிறைய பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய நோக்கம் என்னவாக இருந்தது அப்படின்னு அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் தான் வாழ்க்கையில் என்னவா இருந்தான் அப்படின்னு. இப்போ நான் வந்து எடுத்த படங்கள் குறைவு, எனக்கு அது பெருமையாகவும் இருக்குது. சில நேரம் என்னை நானே அதை சிறுமையாகவும் பார்த்துக்கிடுவேன். ஏன்னா 2007 எடுத்த ஒரு படத்தை வந்துக்கிட்டு பருத்தி வீரன் இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்காங்களேன்னு. எனக்கு வந்து நான் இயக்குனர் சங்கத்தில் செயலாளராக இருக்கும் பொழுது இதை சொல்லாதீங்கன்னே சொல்லுவேன். நான் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் பருத்தி வீரனை எடுத்தேன், நான் இன்னும் அதை தாண்டி போகலையா அப்படின்ற கேள்வி எனக்குள்ளேயே இருக்குது. நமக்கு மரியாதைக்குரிய மூத்த இயக்குனர் ஒருத்தர் இருந்தார், பசி துரை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் கிண்டல் அடிப்பேன் இயக்குனர் சங்கத்தில். எனக்கும் ஜனநாதனுக்கும் பயங்கர சண்டை வரும். என்ன இப்போ பசி துறை ஆக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்களா நீங்கள் அப்படின்னு. நான் நின்றக்கூடாது, ஒரு படத்தோடு நின்றக்கூடாது. நான் கடைசி வரைக்கும் சினிமாவில் இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் ஒரு ஆள். பருத்தி வீரனுக்கு பின்னாடி நான் நிறைய பயணப்பட்டிருக்கேன், வேறு படங்கள் பண்ணியிருக்கேன். அது வந்து சேரலை, அல்லது அது அந்த மக்களுக்கு வந்து திருப்தியை தரலை. அதனால் அது எனக்கு வருத்தம் கிடையாது. ஏன்னா நான் ஒன்று நினைக்கிறேன், அதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கேன் நான், இந்த நிமிடம் வரைக்கும். அதனால தான் ஷூட்டிங்லேருந்து என்னால் வர முடியுது. ஸோ அதனால் என்னை வந்து எங்கேயாவது பார்க்கும்போது உங்கள் நண்பராக நீங்கள் மேடையில் சொன்னீங்கன்னா போதும், அல்லது பருத்தி வீரன் எடுத்தவர்னு சொல்லாதீங்க. ஏன்னா அது ஒரு ஜென்ரேஷன் தாண்டிடுச்சு. அது
என்னை நான் அங்கேயே நின்றுட்டே இருக்க விரும்பலை. நான் என்னுடைய அடுத்த படத்துக்கான வெளியீட்டை நான் நோக்கி வந்துட்டேன். நான் ஒரு நடிகராக வந்துட்டேன், இயக்குனராக வந்துட்டேன். நான் ஆனாலும் இதையெல்லாம் தாண்டி நான் அதை தினம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நான் அப்போது அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, நாம் செஞ்ச ஒரு வேலை, நான் அதை தவிர்க்கணும்னு நினச்சாலும் அது என்னை தவிர்க்க முடியலை. அந்த ரஜினி சார் தான் அந்த படம் பார்த்துட்டு என்கிட்ட சொல்லும்போது சொன்னார், அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக பார்க்குறேன். நான் நம்ம இப்போ கமல் சார்னா அவர் சினிமாவை ரொம்ப இன் அண்ட் அவுட்டு, டாப் டு பாட்டம் தெரிஞ்சவர். ரஜினி சாருக்கு அந்த டெப்த்து தெரியாது, அவர் ஒரு கமர்ஷியல் நடிகர் தானே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ரஜினி சார் ஒரு வார்த்தை சொன்னார் படம் பார்த்துட்டு, ஃபோனில் என்கிட்ட பேசும்போது, அமீர் அது இது படம் கிடையாது, இது படம் இல்லை, அது ஒரு பாடம் அப்படின்னாரு. நான் உடனே அப்படியா சார், என்னோடய ரியாக்ஷன் அவ்வளோதான். அப்படியா சார், நான் உண்மையை சொல்கிறேன், நான் சீரியஸாக சொல்கிறேன், நான் உண்மையை சொல்கிறேன். சரி சார் சரி. அவருக்கு என்னென்னா என்னோடய ரியாக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குன்னொடனே அவர் இவனுக்கு ஒரு அளவும் புரியலைன்னு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கார். சார் ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார், அமீர் நான் சொல்கிறேன், சினிமா நீங்கள் வேணான்னு சொன்னாலும் சினிமா உங்களை விடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். இது 2007 எனக்கு சொன்னார். அப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், நான் இது என்ன எப்படி ஒரு வார்த்தை இது? அப்போது இந்த சினிமாவை எவ்வளவு நேசிச்சிருந்தா, இதை புரிஞ்சிருந்தா அவர்னால இதை சொல்ல முடியும். இப்போ உண்மையிலே நான் படம் அடுத்தடுத்து டைரக்ட் பண்ணுறது குறைஞ்சிட்டு தான் இருக்குது, ஆனாலும் சினிமாவுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு ரஜினி சார் சொன்னதை நான் பொருத்தி பார்க்குறேன். நான் அப்போது ஒரு அனுபவஸ்தர் சொன்ன வார்த்தை, அப்போ நம்ம செஞ்ச வேலை சரியாக இருந்திருக்கு, அது என்னை கூட்டிக்கிட்டே வருவது போல் ஃபரூக்குக்கு நீங்கள் செஞ்சுருக்க இந்த வேலை உங்கள் கூட வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதனால் பணம் கிடைக்குமா கிடைக்காதான்றதெல்லாம் நம்ம கையில் இல்லை, அதெல்லாம் லட்சியம், நிச்சயமாக நடக்குதா இல்லையான்றது அப்புறம்தான். அதனால் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு முயற்சி, நீங்கள் சின்ன அளவில் ஒன்று தொடங்கின ஒரு கம்பெனி, ஒரு ஆல்பம் இன்றைக்கு பேசு பொருளாக இந்த பிரசாத் ஸ்டுடியோவில் மாறி இருக்கிறது உங்களுடைய முதல் வெற்றியாக பார்க்கிறேன். மற்றபடி இதில் உழைத்திருந்த அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இயக்குனருக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுக்கள். இந்த நிகழ்ச்சியில் இன்னொரு பரிணாமத்துக்கு இதை அழைச்சிட்டு போன அரசியல் பேசிய என்னுடைய நண்பர் மகிழ்நனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.